அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகாவீர பகவானின் பரிநிர்வாண தினமே 2551 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பாரத தேசத்தில். இது இப்போது முடிந்து அடுத்து 2552 ஆண்டு துவங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பகவான் மகாவீரரின் அணுகுமுறை மிகவும் தனித்துவமானது. ஏனெனில் அவர் எந்த மதத்தையோ அமைப்பையோ இல்லை ஒரு குருவையோ முன்னிறுத்துவதே இல்லை. மேலும் எந்தவிதமான அதிகாரத்தையும் அவர் நிராகரிக்கவே செய்கிறார். அவரோட மைய கருத்து என்னவென்றால், நம்மளோட சொந்த வாழ்க்கை, எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இவற்றையெல்லாம் கூர்மையாக கவனித்தால்தான் சத்தியத்தை அறிய முடியும் என்பதுதான். அதாவது மனதை கட்டுப்படுத்தும் சக்தியை விட மனதை கடக்கும் சக்திக்கு வழிகாட்டுகிறார். அதற்கான உணர்திறன் நாம் விழிப்புணர்வுடன் நம் எண்ணங்களை கவனித்தலில்தான் அடங்கியுள்ளது என்று பகவான் மகாவீரர் கூறுகிறார். வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் நேர்மையாகத்தான் இருக்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். நமது விழுமியங்களுடன், அதாவது சொந்த மதிப்புகளுடன் எப்போதும் ஒட்டி கொண்டுதான் வாழ்கிறோம். ஒரு விழுமியத்திலிருந்து வேறொரு விழுமியத்திற்கு செல்லும் பயிற்சி முயற்சியில் நாம் இருந்து கொண்டிருந்தாலும், அதாவது தீய உணர்விலிருந்து நல்லுணர்வின் அடுத்த படிநிலைக்கு நம்மை மாற்றும் பயிற்சி முயற்சியில் இருந்தாலும், சில சமயங்களில் ஒரு கணத்தில் மின்னல் போல் வந்து செல்லும் பேராசை, ஒரு சிறிய எண்ணம் கூட நமது முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைத்துவிடும் அபாயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் எடுக்கும் ஒரு முடிவு வெற்றிக்கான கதவை திறக்கலாம், அல்லது அது என்றென்றும் மூடப்படவும் விடலாம் என்று நாம் எப்போதாவது நினைத்ததுண்டா? ஆம், நாம் எப்போதும் அந்த மாதிரி நினைத்ததே இல்லை. அது ஆனால் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய கதையை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் ஒரு நேர்மையான மனிதன் கூட எப்படி தவறான முடிவை எடுக்க முடியும் என்பதை இந்த சிறுகதையின் வழியே நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். பல வருடங்களுக்கு முன்னாடி ஜாக் என்ற ஒரு இளைஞன் ஒரு சிறிய ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் துக்கமும் துயரமுமாக போராடி கொண்டிருப்பதாகவே அமைந்திருந்திருந்தது. அவன் தினமும் வேலை தேடி வெளியே செல்வான், கொஞ்சம் பணம் சம்பாதிப்பான், வீடு திரும்பி ஒரு எளிய உணவை சமைத்து விட்டு தூங்குவான். ஒரு நாள் முழுவதும் சுற்றி அலைந்து எந்த வேலையும் கிடைக்காததால் ஜாக் கனத்த இதயத்துடன் வீடு திரும்பி கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து யாரோ கூப்பிடுவது அவனுக்கு கேட்டது. அங்கே யாராவது ஏதாவது தூக்கிச் செல்ல உதவ முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கொண்டு அருகிலே நின்று கொண்டிருந்தார். ஜாக் திரும்பி பார்த்தபோது அங்கே 3 பெரிய கனமான துணிப்பைகளுடன் ஒரு வயதானவர் நிற்பதை கண்டான். ஜாக், ஆம், நாம் அவருக்கு உதவ முடியுமே என்று எண்ணினான். அவரிடம் நான் உதவுகிறேன் என்றும் கூறினான். அந்த வயதானவர், நான் அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அது சற்று தூரம். இந்த பைகளில் 2 என்னால் தூக்கிச் செல்ல முடியும், ஆனால் 3வது மிகவும் கவனமாக உள்ளது. அதை எனக்காக எடுத்துச் செல்கிறாயா? உனக்கு 3 தங்க நாணயங்கள் தருகிறேன் என்றார். ஜாக்கும் அதற்கு ஒத்துக்கொண்டான். ஆனால் அவன் அந்த பையை தூக்கியவுடன் அது எவ்வளவு கனமாக இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அடடா, இது உண்மையிலேயே கனமாகத்தான் இருக்கிறது என்று அவன் சொன்னான். அதற்கு வயதானவர் நிதானமாக, ஆம், என்னவென்றால் அது வெண்கல நாணயங்கள் நிரம்பி உள்ளது, அதனால தான் அப்படி இருக்கிறது என்று அவர் கூறினார். மிகவும் கனமாக இருந்தாலும் ஜாக் அந்த பையை தன் தோளில் போட்டுக்கொண்டு வயதானவருடன் நடக்க ஆரம்பித்தான். அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது வயதானவர் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை ஜாக் கவனித்தான். ஒருவேளை நான் பையுடன் ஓடிவிடுவேனோ என்று அவர் கவலைப்படுகிறார் என்றே அவன் நினைத்தான். ஆனால் அவர் தனக்குள்ளே நினைவூட்டி கொண்டான். நான் திருடன் அல்ல, நான் யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன், நான் கடினமாக உழைத்து நேர்மையாக சம்பாதிக்க விரும்புகிறேன். அவர்கள் மேலும் நடந்தபோது ஒரு ஆற்றின் கரைக்கு வந்தனர்.
ஜாக் காத்திருக்காமல் தண்ணீரில் இறங்கி கடக்கத் தொடங்கினாள். ஆனால் அந்த வயதானவர் அந்த கரையில் அருகிலேயே நின்றுவிட்டார். நான் வயதானவள், என்னால் இந்த 2 பைகளுடன் ஆற்றை கணக்க முடியாது. நான் முயற்சித்தால் மூழ்கி விடுவேன். எனக்காக இன்னும் ஒரு பையை எடுத்துச் செல்ல முடியுமா? கவலைப்படாதே, நான் உனக்கு மேலும் 3 தங்க நாணயங்கள் தருகிறேன் என்று அவர் கேட்டார். ஜாக்கும் அப்படியே ஒத்துக்கொண்டான். ஆனால் அவன் பையை எடுக்க கையை நீட்டிய போது அந்த வயதானவர் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு என்றார். ஜாக் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான். நான் ஏன் ஓடிப்போக வேண்டும் என்று கேட்டான். வயதானவர், இக்காலத்தில் மக்களை நம்புவது கடினம். இந்த பையில் வெள்ளி நாணயங்கள் உள்ளனவே என்றார். ஜாக் அப்போது சற்று கோபமடைந்தான். நான் உங்களுக்கு திருடன் போல் தெரிகிறேனா என்று அவன் கேட்டான். நான் பணத்திற்காக யாரையும் ஏமாற்ற மாட்டேன். பையை என்னிடம் கொடுங்கள் என்றான் சற்று எரிச்சலுடனே. அவன் 2வது பையையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்தான். வெள்ளி நாணயங்கள் கூட அவனுடைய கைகளில் மதிப்புகளில் இருந்து அவனை விலகச் செய்யவில்லை என்பதுதான் முக்கியம். இவர் மெதுவாக அந்த கரையை கடந்து அவன் இருந்த கரைக்கு வந்து சேர்ந்தார். வெள்ளி நாணயங்கள் இல்லாமல் வேறு ஒரு பையையும் அவர் கையிலே வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மலைப்பகுதியை அடைந்தனர். ஜாக் மெதுவாக ஏறத் தொடங்கினான். ஆனால் வயதானவர் கீழேயே நின்று விட்டார். இவன் மேலே சென்று கொண்டிருந்தவன் வாருங்கள் என்று அவரை அழைத்தான். ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள் என்றான். நான் மிகவும் வயதாகிவிட்டது எனக்கு. அந்த மனிதன் சொன்னான், இந்த பையுடன் என்னால் ஏற முடியாது என்றார். அப்படியானால் அதை என்னிடம் கொடுங்கள், நானே எடுத்து கொண்டு வருகிறேன், மலையை நாம் கடந்து விடலாம் என்று ஜாக் சொன்னான். வயதானவர் தயங்கி அதில் தங்க நாணயங்கள் நிறையவே உள்ளன, நீ ஓடிப்போனால் என்னால் உன்னை பிடிக்க முடியாதே என்றார். ஜாக் அப்போது சற்றே சோர்வடைந்தான். நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று. ஆனால் நான் நேர்மையானவன் என்பது உங்களுக்கு எப்படி தெரியப் போகிறது? நான் உங்கள் கையில் கொண்டு வந்து 3ஐயும் ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் ஒரு சிறிய கடன் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பதிவேடுகளை பராமரிக்கும் பொறுப்பிலும் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் ஒரு வாடிக்கையாளரின் கடனை பற்றி பொய் சொல்ல சொன்னார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் அந்த வேலையை விட்டுவிட்டேன், அவ்வளவுதான். அதனால் உங்களிடம் ஏதோ சில காசுகள் கிடைக்குமே என்று இந்த பையை சுமந்து வருகிறேன் என்றான். வயதானவருக்கு அவன் உறுதியாக இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கடைசியில் அவர், நீ உண்மையை சொல்லுகிறாயா இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறார். அந்த பையை சற்று அறையை மனதுடன் தான் அவனிடம் ஒப்படைக்கிறார். நான் மெதுவாக நடக்கிறேன், நீ முன்னால் சென்று மலையின் மறுபுறத்தில் எனக்காக காத்திரு என்கிறார். ஜாக் அந்த பையையும் தூக்கி கொண்டான். 3ஐயும் சுமந்தபடியே அந்த வயதானவரை விட்டுவிட்டு நடக்கத் தொடங்கினான். அவன் நடந்து சென்று கொண்டிருந்த போதும் அவனுடைய மனதிலே சில எண்ணங்கள் வந்து கொண்டுதான் இருந்தது. அந்த 3 பைகளையும் எடுத்துக்கொண்டு நான் ஓடிவிட்டால் வயதானவரால் என்னை பிடிக்க முடியாது, நான் என்றென்றும் பணக்காரனாகி விடுவேன் என்று ஒரு எண்ணம் திடீரென அவனை தொடரச் செய்தது. அது மின்னல் போல் வந்தது, அவனை தாக்கியது. வயதானவர் அவருக்கு இன்னும் அதிக காலம் இருக்கவும் மாட்டார். இவ்வளவு பணத்தை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார்? ஆனால் நான் இளையவன். இந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டால் நான் பணக்காரனாகி ஒரு அழகான பெண்ணை மணந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா என்று சிந்தித்து கொண்டே அவரை பார்த்தான். அவரோ அப்படியே அமர்ந்திருந்தார். அந்த எண்ணங்களால் ஆசைப்பட்ட ஜாக் 3 பைகளுடன் மூச்சை பிடித்தபடி ஒரே ஓட்டமாய் ஓடத் துவங்கினான். அவன் தன்னுடைய வீட்டை அடைந்தான். அந்த வீட்டை அடைந்து அவன் கண்களை திறந்தபோது ஆச்சரியமடைந்தான். உள்ளே தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, எல்லாம் சிறிய கற்கள் மட்டுமே இருந்தன. வயதானவர் ஏன் பொய் சொன்னார்? ஏன் இதையெல்லாம் செய்தார் என்று ஜாக் நினைத்தான். அப்போது பைக்குள் இருந்த பேப்பரில் எழுதப்பட்ட ஒரு சிறு குறிப்பை அவன் கண்டான். அவன் அதை எடுத்து படித்தான். நான் இந்த நிலத்தின் அரசன்.
எனக்கு குடும்பமோ வாரிசோ இல்லை. நான் வயதாகி மிகவும் தளர்ந்து வருகிறேன். அதனால் என் மகனாகவும் எதிர்கால ராஜாவாகவும் தத்தெடுக்க ஒரு நேர்மையான நபரை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். நீ ஓடிப்போகாமல் இருந்திருந்தால் நீயே அந்த நபராக இருந்திருப்பாய் என்று அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருந்தது. ஜாக் அந்த வார்த்தைகளை படித்தபோது ஆழ்ந்த வருத்தத்தில் நிரம்பி வழிந்தான். அவன் இதுவரை தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக இருந்தான். யாரையும் எப்போதுமே ஏமாற்ற விரும்பியதே இல்லை. ஆனால் அந்த சிறிய பேராசை எண்ணம் எல்லாவற்றையும் அடியோடு மாற்றிவிட்டது, மாசுபட செய்துவிட்டது அவனுடைய விழுமியத்தை. அவனது விழுமியங்கள் அனைத்தும் மதிப்பிழந்து விட்டன. ஒரு சிறு நொடியிலே அவன் தன் மனதை இன்னும் ஒரு கணம் கட்டுப்படுத்தி இருந்தால் அவன் அரியணைக்கு வாரிசாக மாறியிருக்கக்கூடும். அந்த நாள் அந்த ஒற்றை கணத்தின் பலவீனம் அவனது வாழ்க்கையில் வரவிருந்த மிகப்பெரிய வாய்ப்பை இழக்கச் செய்துவிட்டது என்பதை அவன் உணர்கிறான். இந்த கதை என்ன நமக்கு கூறுகிறது என்று நாம் ஆராயும் போது என்ன கூறுகிறது என்று நாம் ஆராய்ந்தால், ஒரு கணத்தில் வந்து சென்ற பேராசை கொண்ட சிந்தனை அவனது மதிப்புகளுக்கும் முற்றிலுமாக எதிரான ஒன்றை செய்ய வைத்துவிட்டது. நான் ஓடிப்போனால் வயதானவரால் என்னை பிடிக்க முடியாது என்ற சிந்தனை வந்து அதோடு அவன் நிற்கவில்லை. அது நான் பணக்காரனாகி விடுவேன், நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வேன், நான் ஒரு அழகான ஒரு பெண்ணை மணப்பேன் என்று ஆசை காட்டியது. ஆம், அந்த எண்ணங்கள் அவனை தவறான பாதைக்கு இட்டுச் சென்றன. நாம் கூட அப்படித்தான். ஒரு நிலையில் நம் விழுமியங்களை விலை பேசிவிடுவோம். அந்த அபாயம் நம் வாழ்விலும் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. காரணம், இன்ப விளைவு, இன்ப நாட்டம், ஆசை, அவை வளர்ந்து பேராசையின் தூண்டுதல்கள். இதற்கு அடிமையாக பல வாய்ப்புகள் நம் வாழ்வில் வந்து செல்லும் அபாயங்கள் அடிக்கடி உள்ளன. ஒரு முதுமொழி உள்ளது, நம்முடைய மிக மோசமான எதிரியால் கூட நமது சொந்த எதிர்மறை எண்ணங்களால் நம்மை பாதிக்கச் செய்வது போல் செய்ய முடியாது. ஒவ்வொரு செயலும் ஒரு சிந்தனையில் தொடங்குகிறது. அந்த சிந்தனையின் வளர்ச்சி இப்படி நம்மை செலுத்துகிறது என்பதுதான். ஆகவே சிந்தனை, அதற்கேற்ற வார்த்தைகள் மற்றும் செயல்கள், இவையே பழக்க வழக்கங்கள். இதுவே எதிர்காலம். நம்முடைய தாட், அதிலிருந்து வேர்ட்ஸ், தென் ஆக்ஷன் அண்ட் தென் ஹேபிட்ஸ், தட் இஸ் அவர் ஃப்யூச்சர். இந்த வழிமுறையில்தான் நம் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக சிந்தனை என்ற அந்த எண்ணம்தான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நம் பிறவி தொடரும்போது அடுத்த பிறவியையும் அதுவே தீர்மானிக்கிறது. எனவே எதிர்மறையான விளைவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் நாம் நமது எண்ணங்களை கவனித்து கொள்ள வேண்டும். நேர்மையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை ஒரு சிறந்த அழகான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தும். நமது எண்ணங்கள் விதைகள் போன்றவை. ஒரு நாள் அவை நமது எதிர்காலமாக வளரும். எனவே அந்த விதைகள் அமைதி, நேர்மை மற்றும் நேர்மறை சிந்தனை இவற்றால் நிரம்பப்பட்டுள்ளது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். இவைதான் இந்த கதை நமக்கு சொல்லும் ஒழுக்க முறைமைகள். ஆனால் இந்த கதையை வழிகாட்டுதலுக்காக நாம் வைத்து காணும்போது வேறு பல சத்தியத்திற்கான பாதையை கூட நாம் கண்டுபிடித்து விடலாம். மகாவீரரின் தத்துவங்களை படிக்கும்போது சிந்தனைகளை கவனித்தாலே தியானம் என்று கூறுகிறார் மகாவீரர். அது என்னதான் அவர் கூறுகிறார் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்ப்போம்.